Hi friends, welcome to TNPSC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இந்திய அரசமைப்பு லெசன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6th பார்த்திருப்போம், 10th பார்த்திருப்போம். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி உருவாச்சு, அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்படி உருவாக்குனாங்க, அதுல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அதோட நீட்சியா தான் வந்து பாத்தீங்கன்னா 12th இந்த லெசன்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா இன்டெப்தா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். நீங்க 10th ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க, 10th இந்திய அரசியலமைப்பு லெசன் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா 12th ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? ஸோ வாங்க இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ அதற்கு முன்னதாக இந்த லெசன்ல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். அது போக இந்த விஷயத்த ஒரு அவுட்லைனாகவும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு அவுட்லைனா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டக்கு 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 டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம், அரசமைப்பு சட்ட உருவாக்கம், அதில் வரக்கூடிய முகவுரை, அந்த முகவுரையில சொல்லியிருக்கக்கூடிய அந்த இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்ன வரையறுத்திருக்கு, வரைவு குழு எப்படி அமைக்கப்பட்டது, ஸோ அதோடைய படி என்ன, எத்தனை தொகுதிகளாக வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடி நமக்கான அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ரெடி பண்ணாங்க, அதோட தயாரிப்பு பணி என்ன, சட்ட திருத்தத்துல இருக்கக்கூடிய அந்த பொது வாக்கெடுப்பு மற்ற நாடுகள்ல எப்படி இருக்கு, இந்தியாவில எப்படி இருக்கு, மதச்சார்பின்மை அப்படின்றது இந்தியாவில எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எந்தெந்த நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது நம்மளா உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு உருவாக்குனது கிடையாது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள்ல இருந்து நம்ம அந்த விஷயங்களை எடுத்து அதை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டது தான். ஓகேங்களா? அப்ப எந்தெந்த நாடுகள்ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளை எடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல வச்சோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதுபோக குடியுரிமை, அடிப்படை உரிமை, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், நீதி அமைப்பு பத்தி, அதுபோக தமிழக அரசால் இயற்றப்பட்ட முக்கிய சட்டம் என்னென்ன, ராஜாஜி காலத்துல இருந்து காமராஜர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா அவர்கள், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி சட்டங்கள் வந்து தமிழக அரசுக்கு ஏற்றி கொண்டு வந்தாங்க, அதனுடைய நன்மை என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா சங்கரலிங்கனார் அவரை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அப்படின்ற பெயர் வர காரணமாக இருந்த சங்கரலிங்கனார் அவரை பத்தியும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துருவோம். ஸோ அதற்கு முன்னதாக இந்த இதுல இருக்கக்கூடிய அவுட்லைன் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்முடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1934 இருந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த சபை உருவாக்கப்பட்டது 1946 டிசம்பர் 9 தான் வந்து அந்த சபை உருவாக்கப்பட்டது. பட் அதற்கான கோரிக்கை அப்படின்றது 1934 இருந்து வைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் வந்து 1934 கம்யூனிஸ்ட் தலைவர் எம்என் ராய் வந்து அந்த ரெக்வஸ்ட் வச்சிருப்பாரு. அதை வந்து பிரிட்டிஷ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் காங்கிரஸ் சார்பிலையும் வைக்கப்பட்டது. அதற்கப்புறம் வந்து பல டைம் வச்சு அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 நம்மளுடைய அரசியலமைப்பு மன்றம் துவங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது அமர்வுல தான் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை, இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த முகவுரையுடைய குறிக்கோள் தீர்மானம் வந்து நேரு கொண்டு வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது அமர்வுல தான் அதை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 ஜனவரி 22 வந்து பாத்தீங்கன்னா நேருவால் முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் அந்த சபையில ஒருமனதாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட வந்து 389 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 389 உறுப்பினர்களை வச்சு பல விதமான கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 22 டைப் ஆஃப் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்து தலைவராக இருந்தது B.R. அம்பேத்கர் அவர்கள். ஸோ எந்த அளவுக்கு அந்த டிராஃப்டிங் கமிட்டி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது அந்த 7 பேர் கொண்ட குழு மட்டும் கிடையாது, அதோடைய சப் கமிட்டி, துணை கமிட்டியும் அதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிராஃப்டிங் கமிட்டிலேயே துணை கமிட்டிகள் இருக்கு, அது போக நிறைய கமிட்டிகள் இருக்கு. மொத்தம் 22 கமிட்டிகள் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. அப்ப டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது நமக்கு முதல்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆரம்பிச்சா அதே நாள் ஆரம்பிக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வரைவுக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 29 தான் வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. அதாவது நாம் சுதந்திரம் பெற்ற பிறகுதான் டிராஃப்டிங் கமிட்டியே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? டிராஃப்டிங் கமிட்டியோட சட்ட ஆலோசகராக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா PN ராவ் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நிர்ணய சபையுடைய தலைவராக இருந்து அந்த பணிகளை எல்லாம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா
டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். ஸோ இத்தனை பேருடைய உழைப்பால உருவான அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தான் நம்மளுடைய ஆதாரமாக, இந்திய நாட்டுடைய ஆதாரமாக உச்சபட்ச சட்டமாக இப்ப இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுலதான் நமக்கான உரிமைகள், கடமைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படிதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்மளுடைய நீதித்துறையும் அதன் அடிப்படையில் தான் செயல்படுது. நாடாளுமன்றமாகட்டும், நிர்வாகமாகட்டும், சட்டமன்றமாகட்டும் எல்லாமே அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இருக்கிறதுபடிதான் செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம கிளாஸ்க்குள்ள போய் இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கலாம். இந்தியா காலனி ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய அவங்களுடைய சாசனங்கள், அவங்களுடைய சட்டங்கள் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா அவங்க நம்மள ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பட் நமக்கான சுதந்திரம் நமக்கு வேணும், நம்மளை நாமளே ஆளணும் அப்படின்ற அந்த எழுச்சி வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கான அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது நம்ம உருவாக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கை அப்படின்றது வலுப்பெற்றது. அந்த கோரிக்கை அப்படின்றது நமக்கு 1934 இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம அதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஸோ 1934 ஆரம்பிச்சு நமக்கு அதற்கான அனுமதி கிடைச்சது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 9 தான். ஓகேங்களா. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையை முதல் அமர்வு அப்படின்றது அன்னைக்குதான் நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12 கால போராட்டம் வைங்களேன். லாகூர் மாநாட்டில இருந்து கணக்கெடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 16-17 வருடங்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இறுதியாக சாத்தியப்பட்டது பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 தான். ஸோ எதன் அடிப்படையில் அதை நமக்கு அந்த அனுமதி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நம்ம அமைக்கிறதுக்கு அனுமதி அப்படின்றது வழங்கப்பட்டது. ஓகேங்களா. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் பார்த்தீங்கன்னா நாட்டுடைய அடிப்படை சட்டம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம 6th 10th டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நம்முடைய நாடாளுமன்றம் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசுடைய கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. ஸோ மாநிலம் அப்படின்றது மாநிலத்தோடைய எல்லைக்குட்பட்டு தான் அவங்க எந்த ஒரு சட்டமும் மாநில அரசால ஏற்ற முடியும். பட் ஒரு நாட்டுக்கே, நம்மளுடைய இந்திய நாட்டுக்கே ஒரு சட்டம் ஏற்றணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எந்த ஒரு குக்கிராமமாக இருந்தாலும் கடைக்கோடி வரை ஒரு சட்டம் செல்லுபடி ஆகணும் அப்படின்னா அது யார் ஏற்றக்கூடிய சட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டம் தான். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றப்படக்கூடிய சட்டம் தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் அப்ளை ஆகும். ஸோ அதற்கான அதிகாரம் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தால் பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய அரசமைப்புடைய 4வது பாகம் அரசுக்கு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், டிபிஎஸ்பின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 4வது பாகம் பாத்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கைடன்ஸ் மாதிரி. ஓகேங்களா. அறிவுரை சொல்லும்படியா பாத்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்லாம் வரும்போது இப்படி நீங்க இந்த மாதிரி சட்டங்கள் இயற்றலாம், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு கைடன்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 4வது பாகம் அமைஞ்சிருக்கும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய 4வது பாகம் இதுதான் நம்மளுடைய நாடாளுமன்றத்துக்கு வலியுறுத்தி இருக்கும். ஓகேங்களா. இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது. ஒரு நாட்டின் மத்திய அரசுக்கும் அந்நாட்டின் மாநில அரசுகளுக்கும் இடையான உறவினையும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையிலான உறவினையும் கொண்ட ஒரு சட்டகத்தினையும் அது உருவாக்குகிறது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த பாண்டிங் அப்படின்றது ஒரு நல்ல விதமா இருந்துச்சுன்னா தான் ஏன்னா இது ஒண்ணுக்கு ஒன்றும் லிங்க் ஆனதுதான். மாநில அரசும் மத்திய அரசும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கக்கூடியது தான். அந்த செயின் லிங்க் கட்டாச்சு அப்படின்னா அதோடைய என்ன சொல்றது, செய்ய வேண்டிய திட்டங்களும் எந்த மாநிலத்துக்கு போய் சேரணுமோ அது கரெக்டா போய் சேராது. ஓகேங்களா. ஸோ முரண்டு பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே கரெக்டா போய் சேராது. அப்ப அந்த மத்திய மாநில அரசுடைய உறவு அப்படின்றது நமக்கு கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி இருக்கணும், அதை மத்திய மாநில உறவு பற்றிலாம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கிறிஸ்டன் கிளியரா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டையுமே விடாம எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே இப்படியெல்லாம் வரும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ஏற்றப்பட்டது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தெரியும் உலகத்திலேயே மிக நீளமான கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது. ஆனா நம்மளுடைய நாடாளுமன்ற முறை, அந்த வெஸ்ட்மினிஸ்டர் அந்த விஷயத்தை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம், இங்கிலாந்துல இருந்து. இந்த தேர்தல் முறையாகட்டும் நாடாளுமன்ற முறையாகட்டும் நம்ம எடுத்துக்கிட்டது இங்கிலாந்துல இருந்து தான். ஆனா அங்க இந்த மாதிரி கையால் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அரசில் காணப்படுவது ஒரே ஆவணமாக கொண்டிராத அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா. ஸோ அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரியாலாம் அவங்க
வச்சிருக்கிறது கிடையாது. ஆனா அங்க இருந்து தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்கோம். பட் இது இந்த கையால் எழுதப்பட்ட விஷயம் அப்படின்றது இங்கிலாந்துல கிடையாது. அதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? மதச்சார்பு அரசு நம்மளுடைய நாடு அப்படின்றது நம்ம நம்ம இந்தியா வந்து மதச்சார்பற்ற அரசு. ஓகேங்களா? ஸோ மதச்சார்பற்ற நாடு தான் நம்மளுடைய இந்திய நாடு. ஆனா மதச்சார்புடைய நாடுகளும் இருக்கு, இந்த உலகத்துல இருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தானும் சரி, வாட்டிகனும் சரி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதச்சார்புடைய நாடுகள். அப்ப பாகிஸ்தான் எந்த மதத்தை சார்ந்த நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னை இஸ்லாமிய நாடாக அறிவித்து கொண்ட ஒரு நாடு தான் பாகிஸ்தான். வாட்டிகன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண ஒரு கண்ட்ரி அது. ஓகேங்களா? ஸோ அப்படி அங்க வந்து மதச்சார்புடைய நாடுகள்ல அங்க ஒரு நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணணும், இல்லை வந்து ஒரு அரசு பணிகள்ல நீங்க இருக்கணும் அப்படின்னா அங்க நீங்க இஸ்லாமியரா இருந்தா மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா பாகிஸ்தான் நீங்க இஸ்லாமியரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால அந்த அரசு பணிகள்ல இருக்க முடியும். பட் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நீங்க இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, இல்ல சீக்கியரா இருந்தாலும் சரி, இல்ல பௌத்தர்களா இருந்தாலும் சரி, ஜைனர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தீங்கனாலும் இங்க அனைவரும் சமம்தான். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு பணிகள்ல எந்த ஒரு இடத்துலையும் வந்து இந்த மத ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் இந்த மதத்துக்கு தான் அரசு பணி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நாடு அப்படின்றது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது கிடையாது. ஓகேங்களா? அதனாலதான் நம்மளுடைய நாட்டை மதச்சார்பற்ற நாடுன்னு நம்ம சொல்றோம். நம்முடைய அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம், நிர்ணய சபை உருவாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 9 அதோடைய முதல் கூட்டம் அப்படின்றது நடைபெற்றது. அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற விஷயத்தை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அமெரிக்க அரசியலமைப்பானது தேசிய இயக்கம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் அமெரிக்க அரசியலமைப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா 17th செஞ்சுரியிலேயே வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 150 to 200 ஆண்டுகள் கழித்து தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றத நம்ம ஏற்றணும். அப்ப ஆல்ரெடி அங்க இருந்ததுனால அந்த விஷயத்த அப்படியே நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். நம்மளுடைய அரசமைப்பானது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசமைப்பு. மாகாணங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு அனுப்பப்பட்டு அவங்களால வந்து உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய அரசமைப்பு சட்டம். ஓகேங்களா? பொது வாக்கெடுப்பு இப்ப நிறைய வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்துல வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 106 திருத்தங்கள் அப்படின்றது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு திருத்தங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பொது வாக்கெடுப்பு அப்படின்றது நடத்தினதே கிடையாது. அதற்கான காரணம் ஒண்ணு இருக்கு. பொது வாக்கு நடத்துற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகை, இந்திய நாட்டின் மக்கள் தொகை அப்படின்றது கம்மி கிடையாது, ரொம்ப அதிகமான மக்கள் தொகையுடைய நாடு. அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு திருத்தம் பண்றாங்க அப்படிங்கும் போது இந்த பொது வாக்கெடுப்பு முறை விடுத்து அதுக்கு பொது வாக்கெடுப்பு முறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து கொண்டு போறது அப்படின்றது சாத்தியம் படாது. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி விஷயத்த நம்ம ஜனநாயக நாடு நம்ம சொல்லிக்கிட்டோம்னா கூட அந்த மாதிரி விஷயத்த இது வரைக்கும் இந்தியால செயல்படுத்தப்படலை. அது வந்து ஒரு குறையாவும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, அந்த மக்களுக்கு தான் வந்து உச்சபட்ச அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு நாமே அளித்துக் கொள்கிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னா கூட ஒரு அரசியல் திருத்த சட்டங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பொது வாக்கெடுப்பு முறை அப்படின்றது இந்தியால நடத்தப்படவே கிடையாது. ஓகேங்களா? ஆனா மற்ற நாடுகள், ஒரு சில நாடுகள் இந்த பொது வாக்கெடுப்பு முறையை நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்தக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவிட்சர்லாந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி பொது வாக்கெடுப்பு முறையை அவங்க யூஸ் பண்ணக்கூடியது தான். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை அப்படின்றது கம்மி. அதனால அந்த விஷயங்களை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. இங்கே அது ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கிறதுனால அந்த விஷயம் செய்ய முடியலை. இந்தியாவில் மதச்சார்பின்மை இந்திய அரசமைப்பின் 42வது திருத்த சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1976 கொண்டு வரப்பட்ட 42வது திருத்த சட்டம் அரசமைப்பின் முகப்புறையில் வந்து பாத்தீங்கன்னா இறையாண்மை கொண்ட குடியரசு, ஒரிஜினலா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்றது தான் நம்மளுடைய முகப்புறையில மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனா 1976 குறு அரசியலமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய 42வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில என்ன பண்ணாங்க? அந்த முகவுரையை
ஒரே ஒரு டைம் தான் அந்த முகவரி அப்படின்றது திருத்தப்பட்டிருக்கு. அது அப்பதான் எப்ப 1976 42வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் நம்மளுடைய முகவரி அப்படின்றது திருத்தப்பட்டது. எப்படி? இறையாண்மை கொண்ட குடியரசு என்பது இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ட்டு மாத்தினாங்க. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாடு அப்படின்றது ஈக்குவாலிட்டியா இருக்கும், எல்லாத்துக்கும் சாதி மத பேதம் இல்லாம, ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம, முதலாளித்துவம் தொழிலாளி அப்படின்ற அந்த வர்க்க பேதங்கள் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சமம் அப்படின்ற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா சமதர்மம் அப்படின்ற வார்த்தையும், நம்ம நாடு எந்த ஒரு மதத்தையும் சாராத நாடு அப்படின்ற அடிப்படையில இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற விஷயத்தையும் எல்லாமே சேர்த்திருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்ற இதுல சேர்த்திருப்பாங்க. இந்த 5 வார்த்தைகளும் இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்றது உங்களுக்கு மேல வந்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒருமைப்பாடு அப்படின்றது உங்களுக்கு 6வது பத்தியில, நம்மளுடைய முகப்புரையில 6வது பத்தியில ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. ஸோ இது எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு முழக்கமா இருந்த சுதந்திர இதுல அவங்களுடைய முழக்கமா இருந்த இந்த வார்த்தைகளை சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தைகளை அங்கிருந்து எடுத்துதான் இந்த 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் நம்முடைய முகவுரையில சேர்த்தாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ரிஜிட் அண்ட் நான் ரிஜிட் மோட்ல இருக்கக்கூடியது. அதாவது நெகிழும் தன்மையும் உடையது, நெகிழா தன்மையும் உடையது. அது என்ன நெகிழும், அது என்ன நெகிழா தன்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது திருத்தத்திற்கு உட்பட்டதும் திருத்தத்திற்கு உட்படாததும். அப்ப எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த பகுதிகளை திருத்த முடியும்ன்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் திருத்த முடியாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப திருத்தக்கூடியதை நம்மளால திருத்த முடியும், திருத்த முடியாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதற்கான மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் தேவைப்பட்ட மாநிலங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன திருத்த சட்டம் கொண்டு வரமோ அதற்கான ஒப்புதல் எல்லாமே பெற்று அதற்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருத்த சட்டம் அப்படின்றது கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு அந்த நெளிவு சுழிவு இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாற்றவே முடியாது, ஒரு சட்டத்தை மாற்றவே முடியாது அப்படின்லாம் கிடையாது. மாற்ற முடியும், ஆனா சௌரியத்துக்கு நம்ம மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை உடையது. நம்முடைய அரசாங்கத்துடைய தயாரிப்பு பணிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். நம்முடைய முதல் கூட்டம் அப்படின்றது 9 டிசம்பர் 9ஆம் தேதி 1946 தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் அந்த அமர்வு அப்படின்றது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் அமர்வு இந்த தேதியில தான் கூடியது. அதற்கப்புறம் பாகிஸ்தானுடைய பிரிவினைக்கு பின்னர் வந்து பாத்தீங்கன்னா 5வது அமர்வா கூடினது 14 ஆகஸ்ட். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அனுப்பிட்டு நம்ம 5வது அமர்வை கூட்டினாங்க. அது எப்ப? 14th ஆகஸ்ட் 1947. ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடியே 2வது அமர்வுலேயே நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த முகவுரை அப்படின்றது ஒருமனதாக நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களை அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர். ஓகேங்களா? மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களை அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம், நேரடி கிடையாது, தேர்தல் கிடையாது, மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர். ஸோ மாகாண சட்டமன்றங்கள் உறுப்பினர் அவங்க மூலமாகவும் உறுப்பினர் வந்திருப்பாங்க, சுதேச அரசுகளின் மூலமாகவும் வந்து உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்க கண்ட்ரோல்ல இருந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 389 உறுப்பினர்கள் நிர்ணய சபையில இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அப்படின்றது அமைந்தது. ஸோ அப்போ வந்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒரு இறையாண்மை மிக்க நம்ம வந்து நம்மளுடைய நாட்டை நம்ம சொல்றோம் இறையாண்மை மிக்க நாடு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய நாட்டை வந்து ஒரு குடியரசு நாடா நம்ம 1950 ஜனவரி 26 அன்று அறிவித்தோம். ஆனா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நிர்ணய சபையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அது வந்து யாருடைய கைடன்ஸ்ல அமைக்கப்பட்டது, யாருடைய ஐடியா பிரகாரம் கைடன்ஸ் பிரகாரம் அது இயக்கப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோடைய அந்த இதுதான். ஓகேங்களா? ஸோ கேபினட் மிஷனுடைய அவங்களுடைய கைடன்ஸ் பிரகாரம் தான் அது நடத்தப்பட்டது. அப்ப அந்த நிர்ணய சபைக்கு அந்த இறையாண்மை அப்படின்றது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா?
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கடேசன் அவருடைய புக்கில் வந்து இந்த பாயிண்டை கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்றது ஒரு இறையாண்மை மிக்க அமைப்பு அல்ல அப்படின்ட்டு வெங்கடேசன் அவருடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ். ஓகேங்களா? வரைவு குழுவுடைய மெம்பர்ஸ் தான் இவங்க எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் மாதவராஜ், சையத் முகமது சாதுல்லா, டாக்டர் BR அம்பேத்கர், ஏன்னா இவர் தான் வரைவுக்குழுடைய தலைவர். அப்புறம் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6th புக்லேயே கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ PN ராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரைவுக்குழுடைய உறுப்பினர் கிடையாது. PN ராவ் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஆலோசகராக இருந்தார். இந்த வரைவுக்குழுடைய சட்ட ஆலோசகராக இருந்தவர் தான் PN ராவ் அவர்கள். ஓகேங்களா? அப்போ SN முகர்ஜி, ஜுகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் வரைவுக்குழுடைய மெம்பர்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இவங்களும் வரைவுக்குழுடைய மெம்பர்ஸ் தான். ஆனா டைரக்டா வரைவுக்குழுடைய மெம்பர்ஸ் கிடையாது. வரைவுக்குழுடைய சப் கமிட்டியோட மெம்பர்ஸ். ஓகேங்களா? இவங்கெல்லாம் சப் கமிட்டியோட மெம்பர்ஸ். மெயின் கமிட்டியோட மெம்பர்ஸ், இந்த வரைவுக்குழு மெம்பர்ஸ் எல்லாம் நமக்கு 6thலேயே கொடுத்துருந்துருப்பாங்க. யார் யாரு அப்படின்றது நமக்கு அங்கேயே கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? மாகாணங்களின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு அந்த உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர்த்துக்கு ஒருத்தர் அப்படின்ற கணக்கில். ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாகாணங்களிலிருந்து 292 பேர், சுதேச அரசிலிருந்து பார்த்தீங்கன்னா 93 பேர். ஸோ 292 மாகாண உறுப்பினர்கள், 93 சுதேச அரசு உறுப்பினர்கள். நம்மளுடைய இந்தியா அப்படின்றது நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த இந்தியாவா இல்லை, நிறைய சுதேச அரசுகள் அங்கொன்னும் இங்கொன்னுமா வந்து குட்டி குட்டியா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அவங்க ஒரு என்ன சொல்ற இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாத்தையும் நம்ம இந்தியாவோட இணைச்சார். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது ஒருங்கிணைந்த இந்தியா அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? அப்ப நிர்ணய சபை ஃபார்ம் பண்ணும்போது சுதேச அரசுகளும் தனித்தனியா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி சுதேச அரசுகள்ல இருந்து எத்தனை உறுப்பினர்கள் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 93 உறுப்பினர்கள். அதுபோக 3 உறுப்பினர்கள் உங்களுக்கு பிரிட்டிஷ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்த மாகாணத்துல இருந்து இருந்தாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ பிற கட்சியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் இருந்திருப்பாரு. மொத்தம் 389 உறுப்பினர்கள். அந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான, இப்ப நம்ம வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்துறோம் பாத்தீங்களா, ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா, அதே மெத்தட்ல தான் அப்ப அந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதேச அரசுகள் அவங்களே வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. சுதேச அரசுகள் அந்த மன்னர் வந்து ஓகே நீ போப்பா அப்படின்னா அவர் யார் கை காட்டுறாரோ அவர் அங்க உறுப்பினரா போய் அங்க உட்கார முடியும். ஸோ அந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சலுகையா வந்து பிரிட்டிஷ் கொடுத்திருந்தாங்க. சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் சேர்ந்துதான் அந்த அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. மொத்தம் 284 உறுப்பினர்கள் 26/11/1949, அதாவது நவம்பர் 26ஆம் தேதி 1949 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே இது ஓகே அப்படின்ட்டு கையெழுத்து போட்டது 284 உறுப்பினர்கள். 389 ஏன் 284 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டாங்க, பேலன்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை இது பண்ணது 1946 டிசம்பர் 9. ஆனா பாகிஸ்தான் பிரிவினை அப்படின்றது நமக்கு ஆகஸ்ட் 14 1947 நிகழ்ந்திருக்கும். அப்ப அந்த நிர்ணய சபையில இருக்கக்கூடிய இந்த 389 உறுப்பினர்கள்ல பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்த்த அந்த உறுப்பினர்களும் இருந்தாங்க. ஓகேங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கப்புறம் சுதந்திரத்திற்கு அப்புறம் அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கு கையெழுத்து போடும்போது அந்த உறுப்பினர்கள்லாம் கழிந்தது போக பேலன்ஸ் 284 பேர் மட்டும் சைன் பண்ணி இருப்பாங்க. ஓகேங்களா?
அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று காலை 11 மணி அளவில் புதுடில்லி அரசமைப்பு அரங்கில் கூடியது. நமக்கு 10ஆவதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1946 டிசம்பர் 9ன்னு கொடுத்துருப்பாங்க முதல் அமர்வு. ஆனா இங்க அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா காலை 11 மணின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு அடிஷனல் தகவல். இதோடைய முதல் கூட்டப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தான் முதல்வருடைய முதல் அமர்வுடைய கூட்டப்பொருள். எதற்காக கூடினாங்க, அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அப்ப தற்காலிக தலைவரா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை வழிமொழிந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலினி அவர்கள் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நடைமுறையை பயன்படுத்தி அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல மிகவும் மூத்தவராகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பிரெஞ்சு நடைமுறை. அந்த நடைமுறையை அங்க அப்ளிகபிள் பண்ணி தான் வந்து தற்காலிக தலைவரா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மூலம் அந்த நிரந்தர தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட்டு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா. அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக 24/1/1950 அன்று, அதாவது நம்முடைய குடியரசு நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12வது கூட்டம் வந்து கூடுச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து நமக்கு 10th 11 அமர்வுன்னு கொடுத்துருப்பாங்க. இங்க 12th வந்து பாத்தீங்கன்னா 12 தொகுதின்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்க 12 தொகுதின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 12வது தொகுதி ஒண்ணுமே கிடையாது. இங்க டிஸ்கஷன்லாம் எதுவுமே கிடையாது. டிஸ்கஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி 11ஓட முடிஞ்சது. டிஸ்கஷன் முடிஞ்சது, கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே நவம்பர் 26 1949 அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நாட்டு மக்கள்கிட்ட வந்து அமலும் படுத்திட்டாங்க. ஆனா முழுமையா கொண்டு வந்தது, சைன் பண்ணி கொண்டு வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 24 1950. ஓகேங்களா. ஸோ அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதம், தேசிய பாடல் இது எல்லாமே ஏற்றுக்கொண்டது இந்த நாள்ல தான். ஸோ அது மட்டும்தான் அன்னைக்கு அந்த தொகுதி 12ல நடந்த வேலை. ஸோ அப்படி அந்த கடைசியா கூட்டின கூட்டத்துக்கு யார் வந்து தலைமை வகிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் தலைமையேற்றார். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 இருந்து 24 ஜனவரி 1950 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பணிகள் செய்வதற்காக, அரசியலமைப்பு சட்டம் ரெடி பண்றதுக்காக வந்து அதற்கான பணிகள் செய்வதற்காக இந்த நிர்ணய சபை அப்படின்றது கூடியிருந்தது. 12 தொகுதிகளாக கூடியிருந்தது. ஓகேங்களா. அதுல முதல் தொகுதி நம்ம பார்த்துட்டோம். தொகுதி 2 அந்த 2வது அமர்வு அப்படின்றதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நேரு அந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தார். எப்ப? ஜனவரி 22 1947 2வது அமர்வுல தான் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிர்ணய சபையில ஏகமானதாக ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் நம்மளுடைய அமர்வு 5வது அமர்வு எப்ப கூடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே அன்னைக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்த அதே தேதியில நம்ம 5வது அமர்வை கூட்டினோம். அது 14 ஆகஸ்ட். ஓகேங்களா. 14 ஆகஸ்ட்ல கூடி 30 ஆகஸ்ட் 1947 வரை நடந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிராஃப்டிங் கமிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் செப்பரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வரைவு குழு கிடையாது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இது பண்ணக்கூடிய அந்த வரைவு குழு அப்படின்றது இதற்கு அப்புறம் தான் கூட்டப்பட்டது. எப்ப? 5வது அமர்வுல தான் கூட்டினாங்க. 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி. ஸோ இந்த டேட்ல தான் டிராஃப்டிங் கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா. தொகுதி அந்த 11வது அமர்வு அப்படின்றது தான் நமக்கு அரசமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடப்படக்கூடிய இந்த 26 நவம்பர் 1949 அன்னைக்கு நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. அந்த நாளை தான் நம்மளுடைய அரசமைப்பு சட்ட நாளா நமக்கு கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்மள வந்து குடியரசு நாளா நாம அறிவிச்சுக்கிட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26. ஓகேவா. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது இங்க அந்த டிராஃப்டிங் கமிட்டி உட்காந்துக்கிட்டு இல்லை அந்த 389 உறுப்பினர்கள் சேர்ந்துக்கிட்ட ஒவ்வொரு சட்டத்தையும் சொல்லி அதை வந்து ஏத்துக்கிட்டு அப்படியே வந்து புக்கா அடிச்சு நம்மளுடைய இந்திய மக்களுக்கு கொடுக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து அவங்களுடைய விஷயங்களை, அவங்க அரசியலமைப்பு சட்டத்துல என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் கேதர் பண்ணி அதில் எதெல்லாம் நம்மளுடைய நாட்டுக்கு அப்ளிகபிளோ, எதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதற்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து அதை கொண்டு வராங்க. ஓகேங்களா.
அப்படி எந்தெந்த நாட்டுல இருந்து என்னென்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய பேக் போனா இருக்கக்கூடியது இந்திய அரசாங்க சட்டம் 1935 இந்திய அரசாங்க சட்டம். இது யாரால் ஏற்றப்பட்டது? பிரிட்டிஷால ஏற்றப்பட்டது. இருந்தாலும் அது ஒரு பேஸா வச்சுக்கிட்டு தான் இத்தனை விஷயங்களும் செஞ்சாங்க. இந்த இந்திய அரசாங்க சட்டத்துல இருந்து என்னென்ன விஷயம் எடுத்துக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அதுபோக பிரிட்டன்ல இருந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற அரசு, அந்த பிரதமர், ஏன்னா அமெரிக்கால இருந்து நம்ம எடுத்திருந்தோம்னா நம்ம நாட்டுக்கு பிரதமர் அப்படின்றவங்க இருந்திருக்க மாட்டாங்க, அதிபர் அப்படின்ற அந்த பிரசிடென்ட் அப்படின்ற போஸ்டிங் தான் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். என்னதான் நம்ம அரசின் தலைவரா குடியரசுத் தலைவர் சொன்னாலும் அரசாங்க தலைவரா உண்மையான தலைவரா இருக்கக்கூடியது பிரதமர் தான். அப்ப நம்ம பிரசிடென்ட் அந்த அமெரிக்காவுடைய விஷயத்த ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரசிடென்ட்டுக்கு தான் ஃபுல் பவர் இருந்திருக்கணும். ஆனா அது இல்ல, இங்க பிரதமருக்கு தான் அந்த ஃபுல் பவர் இருக்கு. அந்த உண்மையான அரசாங்கத்தின் தலைவரா அவர் இருக்காரு அப்படின்னா எதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டனுடைய நாடாளுமன்ற அரசு முறையை நம்ம எடுத்துக்கிட்டதுனாலதான். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரிட்டன்ல இருந்து நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், இதெல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே பிரிட்டன்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அமெரிக்கால இருந்து அடிப்படை உரிமைகள், நிதி சீராய்வு, ஓகேங்களா, நிதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், ஏன்னா அங்கதான் பிரசிடென்ட் இது இருக்கு. ஸோ அங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறது, நீக்கிறது, இதற்கான ப்ரொசீஜர்ஸ் நம்ம அமெரிக்கால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றவரை பதவி நீக்கம் செய்யும் முறை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்க அரசமைப்பிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம். அயர்லாந்து கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது பகுதி 4ல வரக்கூடிய அந்த பார்ட் 4ல வரக்கூடிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அந்த இது விஷயத்தை தான் நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். அதுபோக கனடால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. நம்ம நாட்டுல இருக்கக்கூடியது கூட்டாட்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கலப்பு ஆட்சி. ஓகேங்களா? ஒரு கலப்பு முறை ஆட்சின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்து கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது, கூட்டாட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதை கூட்டாட்சியா வந்து இது உருவகப்படுத்திக்கும். இல்லை அப்படின்னா இல்லை, கூட்டாட்சி இல்லை அப்படின்னும் சொல்லும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய அரசியலமைப்புல இருக்கு. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல். ஓகேங்களா? ஸோ பொதுப்பட்டியலுடைய கண்ட்ரோல் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கனடால இருந்து எடுக்கப்பட்டது தான். மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் செய்வது, உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, அவங்க எந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அதிகார வரம்பும், இதுதான் உனக்கு அதிகாரம், இவ்வளவு லிமிட்டுக்கு தான் நீ பேச முடியும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கனடாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான். ஆஸ்திரேலியால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது வணிகம் சார்ந்த, ஓகேங்களா, பிசினஸ் ரிலேட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆஸ்திரேலியா இருந்திருப்போம். வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். ஸோ எதற்கெல்லாம் ஈரவைகளுடைய கூட்டம் குடியரசுத் தலைவரால் கூட்டப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப இந்த விஷயத்த நாடாளுமன்றத்துடைய ஈரவைகளுடைய கூட்டம் கூட்டுறது அப்படின்றது நம்ம ஆஸ்திரேலியாட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம்தான். ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு. ஸோ இங்க இருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும்? நெருக்கடி நிலையை தான் ஜெர்மன்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிப்பது. ஓகேங்களா? நெருக்கடி காலத்தில் தேசிய நெருக்கடி நிலை வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? பேச்சு சுதந்திரம், நான் பேசுறேன், எனக்கு பேச்சு சுதந்திரம் என்னுடைய அடிப்படை உரிமை, நம்ம எதை வேணா பேச முடியாது. நெருக்கடி நிலையில இருக்கும்போது அதற்குண்டான மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். அப்ப நம்மளுடைய பேச்சு சுதந்திரம் அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை உரிமையா இருக்கிறத ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் அப்படின்றது குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்ப நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, எந்த ஆர்டிகல் வந்து பறிப்பாங்க? ஆர்டிகல் 19. ஓகேங்களா? பேச்சுரிமை, அந்த விஷயத்த வந்து பறிப்பாங்க. இதுவாக மற்ற அடிப்படை உரிமைகளும் பறிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பறிக்க முடியும். குடியரசுத் தலைவரால் செய்ய முடியும். பட் நாடாளுமன்றத்துக்கிட்ட அதுக்கான ஒப்புதலை வாங்கிட்டு குடியரசுத் தலைவர் மற்ற அடிப்படை உரிமைகளையும் பறிக்க முடியும். இந்த மாதிரி நெருக்கடி நிலை காலத்துல சோவியத் யூனியன்ல இருந்து நம்ம அடிப்படை கடமைகள், அதே மாதிரி முகப்பொருளில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள் அப்படின்றதும், அதுபோக இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துருப்போம். இதுல இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது பிரதானமா ஒரிஜினல் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கா
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 நம்ம குடியரசு நாடாக நம்ம அறிவிக்கும் போது இருந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள்னு ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்திரா காந்தி அம்மையாரால் 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் சேர்க்கப்பட்டது தான். 1976 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் சேர்க்கப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமை. 10 அடிப்படை கடமைகள் சேர்த்திருப்பாங்க. அதற்கப்புறம் ஒரு அடிப்படை கடமை 2002ல் சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிரான்ஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய முகவரி அப்படின்றது 1976 42வது சட்டத்தின் பிரகாரம் நம்முடைய முகவரி அப்படின்றது மாறினது. எதற்காக? முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது பிரான்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயம். ஓகேங்களா? தென்னாப்பிரிக்கால இருந்து அரசமைப்பு திருத்த முறை, அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து அந்த திருத்தத்துக்கு உண்டான விதிகளை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்? தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வும் நம்ம அங்கிருந்து எடுத்துக்கிட்டது தான். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்கிறதுலே நீளமான கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு. உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு நம்மளது தான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்மளுடைய அரசமைப்பு அப்படின்றது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. நம்மளுடைய முகவுரையில இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் அப்படின்றது இறையாண்மை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்றால் தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டின் தலையீடு இன்றி நிர்வகிப்பது. அதுதான் நம்மளுடைய நாட்டுடைய இறையாண்மை நம்ம சொல்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வெளிநாட்டு கூட நம்ம ஒரு பிரச்சனை நமக்கு வருது, அதற்கான விஷயங்கள் நம்ம ஒரு முன்னெடுத்து போறோம் அப்படின்னா டக்குன்னு அமெரிக்கா உள்ள போந்து இல்லை நீ இப்படிதான் செயல்படணும் அப்படின்ட்டு நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மற்ற நாடு வந்து நம்ம மேல அதிகாரம் செலுத்த நம்ம அளவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா 42வது திருத்த சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டது. இந்த வார்த்தை சமதர்மம் அப்படின்றது மதச்சார்பின்மை அப்படின்றதும் அப்போது இணைக்கப்பட்டது தான். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். சமதர்மம் அப்படின்றது சமதர்மம் முதலாளித்துவம் ஆகிய பொருளாதாரங்கள் இணைந்த கலப்பு பொருளாதார முறை இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேங்களா? கலப்பு பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறது. மதச்சார்பின்மை அப்படின்றது இந்தியாவில் அரசு மதம் என்று ஒன்று கிடையாது. இந்திய குடியரசு என்பது இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நாடாளுமன்ற ஆட்சி முறை, அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறை இங்க வந்து இந்தியால இருக்கு. ஓகேங்களா? அமைச்சரவையோட குழுவோட செயல்பாடுகள்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணது? பார்லிமெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணது. ஸோ நம்மளுடைய ஆட்சி முறை அப்படின்றது நாடாளுமன்ற ஆட்சி முறை. இதை நம்ம இங்க இருந்து எடுத்துக்கிட்டோம், பிரிட்டன்ல இருந்து எடுத்து இருந்திருப்போம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை கொண்ட நாடு கிடையாது இந்தியா. ஒற்றை குடியுரிமை உள்ள நாடு தான் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம பிரிட்டன்ல இருந்து தான் எடுத்திருந்திருப்போம். இந்திய அரசமைப்பு ஒற்றை குடியுரிமை மட்டுமே வழங்குகிறது. ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்கும் ஆனது. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா மாகாணங்கள் இணைந்தது தான் உங்களுக்கு அமெரிக்கா அப்படின்ற நாடு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களாக இருந்தாலும் இந்த மாநிலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது மாநில அரசுக்கு கிடையாது. அந்த அத்தாரிட்டி அப்படின்றது யார்கிட்ட இருக்கு? உங்களுக்கு இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1955 கொண்டு வந்திருப்பாங்க. அதோடைய திருத்தம் அப்படின்றது உங்களுக்கு 9 டைம் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த வகையில வந்து குடியுரிமை இந்தியாவில் பெற முடியும், எந்தெந்த வகையில வந்து நாம் குடியுரிமை இழக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வழிகளில், பிறப்பின் மூலம், வம்சாவளியின் மூலம், இயல்பு குடியுரிமையின் மூலம், பதிவு செய்வதன் மூலம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வழிகளில் நாம் குடியுரிமை பெற முடியும். அதே மாதிரி 3 வழிகளில் நாம் குடியுரிமை இழக்கவும் முடியும். இது வந்து டெப்தா நமக்கு 10th கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வயது வந்தோர் வாக்குரிமை, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரசியல் உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நமக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்ட அரசியல் உரிமை. இது ஒரு நபர் ஒரு வாக்குரிமை எனும் கோட்பாட்டின் அடிப்படையில் 18 வயது நிறைவடைந்தோர்
தேர்தலில் வாக்களிக்கும் தகுதி பெறுகிறார்கள். தேர்தலில் வாக்களிப்பதில் இந்திய குடிமக்களிடையே சாதி, மதம், பால், இனம் அல்லது தகுதி அடிப்படையில் எந்த விதமான பாகுபாடும் கடைபிடிக்கப்படுவதில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நீதி அமைப்பு அப்படின்றது ஒரு சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை படிநிலை கொண்ட நீதி அமைப்பு. ஏன்னா உச்ச நீதிமன்றம், அதற்கு கீழே வந்து உயர் நீதிமன்றம், அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள், கீழ் நீதிமன்றங்கள்னு உங்களுக்கு ஒற்றை படிநிலை கொண்டதுதான் நம்மளுடைய நீதி அமைப்பு. அதுவும் சுதந்திரமான நீதி அமைப்பு. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாடாளுமன்றத்தாலேயோ இல்லை குடியரசுத் தலைவராலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதித்துறையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணா அப்போ உண்மையான நீதி அப்படின்றது மக்களை சென்றடையாது. அப்படின்றதுனால தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படி என்ன சொல்றது அப்படியே வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்தியாவின் நீதித்துறையின் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு. நீதி அமைப்பில் உச்ச நீதிமன்றத்தின் கீழ் உயர் நீதிமன்றங்கள், அதற்கப்புறம் கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் அப்படின்ட்டு ஒற்றைப்படை நிலையில அது இயங்குது. ஸோ அடிப்படை உரிமைகள் நமக்கு ஒரிஜினலாக அரசியலமைப்பு சட்டம் ஏற்ற போது நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அப்படின்றது 7 அடிப்படை உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. ஒரு அடிப்படை உரிமையை நீக்கியிருப்பாங்க, அது சொத்துரிமை. ஓகேங்களா? அந்த சொத்துரிமை அப்படின்றது எப்போ நீக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 44வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டு சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி அது ஒரு சாதாரண சட்ட உரிமையா மாற்றி அதை ஆர்டிகல் 307 வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் 7 அடிப்படை உரிமை அப்படின்றது 6 அடிப்படை உரிமையாக மாறிடுச்சு. இந்த அடிப்படை உரிமை அப்படின்றது நமக்கு இதில் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 3ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பகுதி 4 நம்ம டிபிஎஸ்பி பார்த்துருப்போம். பகுதி 3ல அடிப்படை உரிமை இருக்கும். ஓகேங்களா? நம்முடைய அடிப்படை உரிமை அப்படின்றது யாரால் நிலைநாட்டப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுகிறது. ஏன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்படும் போது நம்ம எங்கே போய் நிற்க முடியும்? கடைசியா நம்ம நீதித்துறையை தான் போய் சார்ந்து நிற்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து இது பண்ணும்போது அவங்க அதற்கான விஷயங்களை நமக்கான பாதுகாப்பை, நமக்கான நீதியை அப்படின்றது நீதிமன்றத்தால் கொடுக்க முடியும். அது உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்படக்கூடிய விஷயம். ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்தினை நாடும் உரிமை உறுப்பு 32 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கல் தான் வந்து சட்டமேதை அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஆர்டிகல் 32 தான். இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது முழுமையானவை அல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம். ஓகேவா? கல்வி உரிமை, கல்வி பெறும் உரிமை அப்படின்றது 86வது சட்ட திருத்தம் 2002ல கொண்டு வரப்பட்ட 86வது சட்ட திருத்தம் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ நமக்கு அப்போ 7வது அடிப்படை உரிமையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள்ல இது வந்து ஒரு உட்பிரிவா சேர்த்திருப்பாங்க. அதாவது ஆர்டிகல் 21ல நமக்கு உட்பிரிவா 21A அப்படின்ட்டு உட்பிரிவா வந்து இந்த கல்வி உரிமையை ஒரு அடிப்படை உரிமையா சேர்த்திருப்பாங்க. அப்ப யார் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப குடியரசுத் தலைவராக இருந்தார். சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசமைப்பு உறுப்பு 21A கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் பகுதி 4ல வருது இல்லைங்களா? அந்த டிபிஎஸ்பின்னு சொல்லப்படக்கூடிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பு கூறுகள்ல ஓகேங்களா தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் ஒன்றாகவும் இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது இருக்கு. அரசின் வழிகாட்டு நெறிகள் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் சரி, இந்தியாவுடைய நீதித்துறையும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்புடைய தனித்தன்மை வாய்ந்த கூறுகள். ஓகேவா? இந்தியாவில் சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டும் வண்ணம் அரசு அவற்றை அமலாக்கம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிகள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை ஆகியவற்றுக்கான குறிப்பிடத்தக்க விதிகளை இந்த டிபிஎஸ்பி சொல்லியிருக்கு. ஓகேவா? பாகம் 4 கீழ் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல்,
வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் இந்த டிபிஎஸ்பியில கொடுத்திருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடிப்படை கடமை. இந்த அடிப்படை கடமை அப்படின்றத முன்னாடியே பார்த்திருப்போம். 42வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமை அப்படின்றது. இது என்ன பண்ணாங்க, 4A பார்ட் 4A 4 ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிபிஎஸ்பின்ட்டு, அது கூட ஒரு ஏவை சேர்த்து அடிப்படை கடமையை கொண்டு வச்சாங்க. ஆல்ரெடி 51 ஆர்டிகல் இருந்ததுனால இது 51A அப்படின்ட்டு ஒரு உட்பிரிவு வச்சு அதற்குள்ள 10 கடமைகளை, அந்த 10 கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா 11வது கடமை அப்படின்றது 2002ல் ஆட் பண்ணாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கடமை, ஏல ஆரம்பிச்சு கே வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? 11 கடமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன கடமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதன் மாண்புகள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றுக்கு மரியாதை அளிக்க வேண்டும். நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். இந்த ஒருமைப்பாடு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மொழி பேசக்கூடிய மதத்தினவர்கள் இங்கே வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அதனால தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற அந்த வாசகமே அதனால தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தாலும் மொழியால் மதத்தால் வந்து வெவ்வேறு மொழி பேசி வெவ்வேறு மதத்தோட இருந்தாலும் நம்ம நாடு அப்படின்ற அந்த இந்தியா அப்படின்ற விஷயத்துல நம்ம எல்லாரும் ஒருமைப்பட்டு இருக்கணும் அப்படின்ற இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும் அப்படின்றத ஒரு அடிப்படை கடமையா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சொல்லப்பட்டது. தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் முன்வர வேண்டும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நாட்டை வந்து பாதுகாக்கிறதும், நாட்டை போற்றி புகழ்வதும், நாட்டிற்கு உண்டான மரியாதை அளிப்பதுமான விஷயங்கள் தான் இந்த 4 கடமைகளுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதம், மொழி, சாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தினையும் உருவாக்க வேண்டும். பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். ஸோ இது ஒரு கடமை. அதே மாதிரி நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ தகுந்ததாக நம் நாட்டை பராமரிக்க வேண்டும். அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். பொது சொத்துக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாமல் பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும். ஏதோ ஒரு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு ரோட்ல இறங்கி பஸ் கண்ணாடியில கல்ல வீசுறதுன்றதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பொது சொத்து. ஸோ அதை வந்து சேதப்படுத்தாம பாதுகாக்கணும். இதுவும் இந்திய குடிமகனின் கடமையாக கருதப்பட்டது. ஸோ சொல்லப்பட்டது. நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மென்மேலும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டின் மென்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். 6 வயது முதல் இதுதான் கடைசியாக சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அந்த கேன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடமை 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் வழங்க வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமையாகவும் நான் சொன்ன 21 வச்சதுதான் இங்க வந்து கடமையாகவும் பின்னாடி சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பெற்றோர்கள் இல்லைன்னா அவங்கள பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பாளருடைய கடமை. பெத்த குழந்தைக்கு படிப்பு கொடுக்கறது அப்படின்றது அவங்களுடைய கடமை. கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறை. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற நாடை நம்ம சிதைக்க முடியாது. அதோடைய பவுண்டரிஸ், எல்லைகளை நம்ம எந்த ஒரு வகையிலையும் குறைக்கலாம் முடியாது. ஓகேங்களா? ஆனால் மாநிலங்களுடைய எல்லை அப்படின்றது மாற்றி அமைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆந்திராவில இருந்து தெலுங்கானா பிரிந்ததை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது உடைச்சு ஒரு மாநிலமாக இருந்ததை உடைச்சு யூனியன் பிரதேசமாக மாற்றுறது, அதோடைய பவுண்டரிஸ் எல்லைகளை மாற்றி வடிவமைக்கிறது அப்படின்ட்டு இது எல்லாமே
வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்தால மத்திய அரசால செய்ய முடியும். ஆனா இந்தியாவை அந்த மாதிரி சிதைக்க முடியுமா, இந்த மாதிரி அதோடைய பவுண்டரிஸை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா மாற்ற முடியாது. அதனாலதான் இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும். நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றை ஆட்சி அப்படின்ற விஷயத்த வந்து அந்த குணாம்சத்தை கொண்டதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். ஸோ இப்ப தெரியுதுங்களா ஏன் வந்து ஒரே இதா வந்து நம்மளுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பவர் அப்படின்றது எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி இருக்காது. நாட்டுக்கு ஒரு தேசிய நெருக்கடி நிலை வருது அப்படின்னா அந்த காலத்துல டக்குன்னு எல்லாத்துக்கும் எல்லா பவரையும் கட் பண்ணிட்டு ஒற்றை ஆட்சி முறை அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கு உண்டான பவர் அப்படின்றது உங்களுக்கு அங்க மேல பார்லிமெண்ட்ல உங்களுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றை ஆட்சி குணாம்சம் கொண்டது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். ஒன்றியம் முழுமையான கூட்டாட்சி என்று கூற முடியாது. ஓகேங்களா? மத்திய அரசு அப்படின்றது யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு முழுமையான கூட்டாட்சி என்று கூற முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை என கூறலாம். ஏன்னா சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அது கூட்டாட்சி முறையாகவும் தன்னை பரிணமித்துக் கொள்ளும். நிதி சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம். நீதித்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்றது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கு. அரசமைப்பின் சிறப்பு கூறுகள்ல இதுவும் ஒன்று. எப்படி டிபிஎஸ்பி சொல்றோமோ அதே மாதிரி சுதந்திரமான நீதித்துறை அப்படின்றது நம்மளுடைய அரசமைப்புடைய சிறப்பு கூறுகள் ஒன்று. நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்கத்தன்மை கொண்டவை. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய இது வந்து நாடாளுமன்றம் ஒரு அதிகார இது மீறி செயல்படுது, மக்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து சட்டமா ஏற்றி கொண்டு வருதுன்னா அதை கேட்கக்கூடிய அதிகாரமும் அந்த சட்டம் ரத்து பண்றதுக்கு உண்டான அதிகாரமும் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் எதை வேணா செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப இல்ல, அவங்களுக்கும் ஒரு அதிகார வரம்பு இருக்கு, இதுதான் அப்படின்ட்டு அதை வந்து வழிவகை செய்யக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பாராளுமன்றத்துக்கிட்ட, நாடாளுமன்றத்துக்கிட்ட அந்த பவர் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு யாருக்குமே ஒரே இடத்துல அந்த அதிகார குவியல் அப்படின்றது இல்லாம அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது நிர்வாகமாகட்டும் இல்ல வந்து சட்டமன்றமாகட்டும் இல்ல நீதித்துறை ஆகட்டும் எல்லா பக்கமும் வந்து அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது இங்க மியூச்சுவலா இருக்கும். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவதற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லப்படக்கூடிய நீதி சீராய்வின் மூலம் அது அடிப்படை தத்துவத்திற்கே மாற்றாக இருக்கு, அப்ப இந்த நீங்க கொண்டு வந்த சட்ட திருத்தம் அப்படின்றது செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கு. ஓகேவா? குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளை நாம் குடியரசு நாடாக அறிவித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ குடியுரிமை பெறுதல் மற்றும் உறுதிப்படுத்துதலை ஒழுங்குபடுத்துவது தான் இந்த குடியுரிமை சட்டம். ஸோ இதன் மூலம் வந்து எப்படியெல்லாம் குடியுரிமை பெற முடியும், எப்படியெல்லாம் நாம் குடியுரிமையை இழக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்ய முடியும். இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 79 என்னன்னு சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடாளுமன்றம் அப்படின்றது ஈரவைகளை கொண்டதாக இருக்கணும், மாநிலங்களவை மக்களவை கொண்டதாக இருக்கணும். அதே மாதிரி குடியரசுத் தலைவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய அந்த விதி தான் இந்த 79. ஓகேங்களா? இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது. ஸோ அப்போ வந்து இது மாநிலங்களவை இல்ல மக்களவையோட உறுப்பினரா குடியரசுத் தலைவர்னு கேட்டீங்கன்னா கிடையாது, உறுப்பினர் கிடையாது, ஆனா ஒரு அங்கம். ஓகேங்களா? ஒரு பகுதி அவர். மேலவை என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும், கீழவை என்று அழைக்கப்படும் மக்களவை மக்கள் பிரதிநிதித்துவமும் கொண்டவை. மக்களவைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த லோக்சபா வந்து நம்ம அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி தேர்தல் அவங்க எம்பி கேண்டிடேட்டா நின்று நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்றோமோ அப்படி வரக்கூடியவங்க தான் இந்த மக்களவை உறுப்பினர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற முறை அரசு ஃபாலோ பண்ணக்கூடியது இந்தியா. இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடியரசுத் தலைவர் முறை அரசு, அதாவது பிரசிடென்ட் ஆட்சி. ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்றத்தில் அந்த 3 அங்கம் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை. இதில் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா
நாடாளுமன்றத்தின் நீரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்று ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. இந்த வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடத்தப்பட்டு ஒற்றை மாற்று வாக்குமுறை இருக்குல்லைங்களா, ஸோ அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டு தான் குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகேங்களா. மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுவர்கள் தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள். ஸோ மொத்தம் எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்களை மூலம் அனுப்ப முடியும்னு பார்த்தீங்கன்னா 238 உறுப்பினர்கள் அனுப்ப முடியும். ஆனால் மாநிலங்களுடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்றது 250. அப்போ அந்த 12 பேர் யார் நியமனம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா. 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலமும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதை தவிர 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அமைப்பு, கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் 6 ஆண்டுகள். ஓகேங்களா. ஸோ அப்போ 6 வருஷம் கழிச்சு மொத்தம் அந்த 250 உறுப்பினருக்குமே இது கிளம்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வருடத்திற்கு ஒரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு சைக்கிள் பேஸ்டாக வந்து உங்களுக்கு மாறிட்டே வரும். ஓகேங்களா. மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்களை 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுகிறது. அதே மாதிரி மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 545 உறுப்பினர்கள். இதில் 543 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள், மக்களால் இந்த எம்பி எலெக்ஷன்ல நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க தான் இந்த 543 உறுப்பினர்கள். அந்த 2 உறுப்பினர்களை வந்து யார் நியமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஓகேங்களா. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும். ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினர் மக்களுடைய உறுப்பினருடைய பதவி காலம் அப்படின்றது 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி இந்த பொது தேர்தல் நடைபெறும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது ராஜாஜி அவர்கள் தான். அதற்கப்புறம் காமராஜர் இருந்திருப்பார், அதற்கப்புறம் அண்ணாதுரை, அதற்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கருணாநிதி, அதற்கப்புறம் ஜெயலலிதா அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்திருப்பாங்க. ஸோ இதில் யார் யார் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் பெரிதும் பாராட்டப்பட்டது, இதெல்லாம் வந்து விமர்சனத்தை சந்தித்தது, அப்படி விமர்சனத்தை சந்தித்த அந்த திட்டங்கள் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் பார்த்துடலாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில் 1952 to 57 வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம், இந்த குலக்கல்வி திட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த அடிப்படை கல்வி திட்டம் அப்படின்றது ரொம்பவே விமர்சிச்சாங்க. எதிர்கட்சி மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சியான காங்கிரஸ்ல சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலக்கல்வி திட்டத்தை ரொம்ப எதிர்த்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதி மத அடிப்படையில் அந்த உயர்வு தாழ்வு அப்படின்ற விஷயத்த திருப்பி கொண்டு வந்துடும் இந்த குலக்கல்வி அப்படின்றதுனால அதை வந்து எதிர்த்தாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் அவருடைய அமைச்சரவையில் இருந்த கல்வி அமைச்சரான சி சுப்பிரமணியம் அவர்கள் அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து ரத்து பண்றார். ஓகேங்களா. யார் ரத்து பண்றா? கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் இத்திட்டம் ரத்து செய்வதாக அறிவித்தார். ஆனா முதலமைச்சராக இருந்தது காமராஜர் தான். இந்த திட்டத்தை ரத்து செஞ்சது கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள். ராஜாஜி ஆட்சியின் போது அந்த குலக்கல்வி திட்டம் தான் பிரச்சனை, அவர் மற்ற கொண்டு வந்த எல்லா திட்டமும் பிரச்சனைன்றது இல்லை, குலக்கல்வி திட்டம் தான் பிரச்சனையை அந்த விமர்சனத்தை சந்திச்சது. அவர் கொண்டு வந்த மற்றொரு சட்டமான நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் அப்படின்றது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டமா இருக்காண்டி அது தொடர்ந்து செயல்பட்டது. ஓகேங்களா. சென்னை மாகாண தலைவர் சி ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா எங்க தாக்கல் செஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1937 மதராஸ் சட்டமன்றம் செனட்டாவில் மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் தாக்கல் செய்தார். 1967 தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பாரு. அதற்கப்புறம் அவர் என்ன கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து திருமண சட்டம் அப்படின்றது திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்ற விஷயத்த கொண்டு வராரு. அதாவது சுயமரியாதை திருமணம் அப்படின்னா உங்களுக்கு மத சடங்கு எதுவுமே கிடையாது, அவங்கவுங்க ஒரு மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்கன்னா அந்த மதத்துக்குன்னு ஒரு சில சடங்கு சம்பிரதாயம் இருக்கும், அதெல்லாம் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதுதான் இந்த சுயமரியாதை திருமணங்கள். ஸோ இதெல்லாமே அப்படி மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த சுயமரியாதை திருமணங்களை
CN அண்ணாதுரை அவர்கள் தலைமையிலான அந்த அரசு வந்து அங்கீகரிச்சது. ஓகேங்களா. அடுத்தது கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த அந்த கடைசி சட்ட முன்வரைவு பிற்பட்ட, அவர் நிறைய சட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அவர் கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு வந்து பாத்தீங்கன்னா பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு, முஸ்லிம்களுக்கும் சிறப்பு உள்ஒதுக்கீடு வழங்குவதுடன் பட்டியல் இனங்களுக்கும் மற்றும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீடு, கீழ் அருந்தியர்களுக்கு உள் ஒதுக்கீடு அப்படின்ற விஷயங்கள்லாம் கடைசியா கொண்டு வந்த சட்ட முன்வரைவுல இருந்தது, கருணாநிதி அவருடைய கடைசி சட்ட முன்வரைவுல. ஸோ அதற்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டு கால ஆட்சியை வந்து நடத்தியிருப்பார். எப்போ இருந்து 1977 இருந்து 1987 வரைக்கும். வருவாய் நிர்வாகத்துறையில் குறிப்பிடத்தக்க பல மாற்றங்களை இவர் செஞ்சிருப்பாரு. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாரிசு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஏஓ போஸ்ட், கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்ற பதவி வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு அடிப்படையில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். அதை வந்து அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா கர்ணம் பதவின்னு சொல்லுவாங்க. அந்த பதவியை வந்து முடிவு கட்டினார். அதனாலதான் இப்ப டிஎன்பிசி மூலமாக அதற்கான வேகன்சி அப்படின்றது அறிவிக்கப்பட்டு அதற்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ அப்ப அந்த கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஸோ மதிய உணவு திட்டத்தையும் விரிவுபடுத்தியது அவர் தான். ஓகேங்களா. ஸோ மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து காமராஜர் அதை விரிவுபடுத்தி அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். ஓகேங்களா. அடுத்தது 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மண்டல் ஆணையம், இதை வந்து பாத்தீங்கன்னா இந்திரா சகானி கேஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்திரா சகானி வழக்குன்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மண்டல் ஆணையம் வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. அதில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஓபிசிக்கு 27% அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்று, ஓகேங்களா, மண்டல் ஆணையம் வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. அதில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையின் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படின்றது சம வாய்ப்பை வந்து பாதிக்கும் அப்படின்ற அந்த மேம்பட்ட தரப்பினருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படின்றது மேம்பட்ட தரப்பினருக்கு அநீதி இழைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் 1992 ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுதான் இந்திரா சகானி வழக்கு அப்படின்றது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு அப்படின்றது சரிதான். ஓகேங்களா. ஸோ ஓபிசி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சொல்லக்கூடிய மாநில அளவில் சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, எல்லா கேட்டகரியுமே பிசி, எம்பிசி கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஓபிசி அப்படின்ற ஒரே கேட்டகரிக்குள்ள வந்துடும். அந்த ஒரு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடு அப்படின்றத மண்டல் கமிஷன் சொல்லிச்சு. அதை வந்து உச்ச நீதிமன்றமும் ஏத்துக்கிடுச்சு. ஓகேங்களா. உச்ச நீதிமன்றம் ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு என்பது சரியானதுதான் அப்படின்ட்டும், பொது இடஒதுக்கீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50%, ஓகேங்களா, ஜெனரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% உச்சவரம்பு விதிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது. இதன் அடிப்படையில் வந்து யாரெல்லாம் வந்து அந்த ஓபிசில அது வந்து பொருளாதாரத்துல மேம்பட்டவங்களுக்கும் அந்த விஷயம், அந்த ஒதுக்கீடு அப்படின்ற விஷயத்த போய் சேர்ந்துடக்கூடாது, தப்பா போயிடும் அப்படின்றதுனால அந்த இதை வந்து 2ஆ பிரிச்சாங்க. பொருளாதார அடிப்படையில இவங்க உயர்ந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத பிரிக்கிறதுக்காக கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படின்ட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த தீர்ப்புல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கும். ஆனா பதவி உயர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் வழங்க முடியாது அப்படின்ட்டும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சம வாய்ப்பு கொள்கைக்கு புறம்பானது அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இதுல இருக்கு. ஓகேவா. இந்த கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் பிரிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அடிப்படையில் பிரிக்கிறது அப்படின்றத அடையாளம் காணுவதற்காக ராம்நந்தன் கமிட்டி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி வந்து உச்ச நீதிமன்றம் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயம். இந்த மண்டல் ஆணையம் இதுல இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஓகேங்களா. அந்த கேஸை வந்து இந்திரா சகானி கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படிதான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கா, இந்த 50 விழுக்காடு தான் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69%, ஜென்ரலுக்கு வந்து 50% கிடையாது. ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31% தான் இருக்கும். 69% வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன்ல கொடுத்துருப்பாங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20% அப்படின்ட்டு மொத்தம் 69% வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன்ல கொடுத்துருப்பாங்க. எப்ப அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1994 இது யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய முதல்வராக இருந்த
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இதை கொண்டு வந்து இது வந்து அடிப்படை உரிமையை மீறுவதாக இருக்கு அப்படின்ற மாதிரி யாரும் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து எங்க கொண்டு போய் வச்சாங்கன்னா 9th நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய 9th அட்டவணையில 9வது அட்டவணையில கொண்டு போய் இதை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இதுக்கு வந்து நீதி புனராய்வுக்கு வந்து உட்படுத்த முடியாது அப்படின்ற அடிப்படையில் இந்த 9வது அட்டவணையில் கொண்டு போய் இதை சேர்த்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 76வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1994 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் பெயர் தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1994. ஸோ அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர், பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கூட்டப்பட்டு 69% ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது. யாரால? ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் அது செய்யப்பட்டது. நம்மளுடைய தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் அப்படின்றது எத்தனை உறுப்பினர்கள் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 234 உறுப்பினர்களை கொண்டது. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் தான் 234 பேர். ஆனால் மாநில சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 235 உறுப்பினர்கள். அந்த ஒரு உறுப்பினர் அப்படின்றது ஆளுநரால் நியமிக்கப்படக்கூடியவர். ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தரை நியமிப்பாங்க. எந்த விதியின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 333 கீழே. ஓகேங்களா, ஆனால் இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டிகல் 333 கீழே வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியனை நியமிக்கிறது, அங்க வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா மக்களவைக்கு 2 பேரை நியமிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த 234 உறுப்பினர்கள்ல எந்தெந்த தொகுதியில இருந்து எத்தனை உறுப்பினர்கள்னு பாத்தீங்கன்னா பொது தொகுதியில இருந்து 189 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அதே மாதிரி தனி தொகுதியில இருந்து 45 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேங்களா, சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து 1952ஆம் ஆண்டு தொடங்கியது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதம் ஜென்ரலாக எலெக்ஷன் முடிஞ்சு நமக்கு ஒரு அடுத்த கட்சி ஆட்சி அமைக்குது அப்படின்னா அது எந்த மாதமா இருக்கும்? ஏப்ரல் மேலே தான் இருக்கும். இது மே மாதம். ஸோ நமக்கு முதல் பொது தேர்தல்னாவே நமக்கு தெரிஞ்சிடும், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. நமக்கு இந்தியாவில் முதல் பொது தேர்தல் அப்படின்றது 1952ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தான். ஓகேங்களா, அப்போ அதன் அடிப்படையில் அந்த 52 அப்படின்றதுல முதல் நம்பராக வரக்கூடியது 5. ஸோ அதையே நம்ம மாசமா எடுத்துக்கலாம். 5 அப்படின்றது என்ன மாதம்? மே மாதம். ஓகேங்களா, 52 அப்படிங்கும்போது அந்த 5ல இருந்து 2 கழிச்சோம்னா 3, அதுதான் தேதி. ஓகேங்களா, ஸோ மே 3ஆம் தேதி 1952ஆம் ஆண்டு தொடங்கியது தான் நம்முடைய சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர். 16வது தமிழக சட்டமன்றம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மே 7, 2021 அன்று அமைக்கப்பட்டது. ஸோ அப்போ பதவியேற்றுக்கிட்டது மு.க. ஸ்டாலின் அவர்கள். பொது கணக்கு குழு, இந்த பொது கணக்கு குழு வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தலைவர். பொது கணக்கு குழு தலைவராக வந்து இருக்கக்கூடியவரை வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தலைவர் தான் தேர்ந்தெடுப்பார். யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பி தான். ஸோ அங்கே தேர்ந்தெடுத்து அங்கே போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு எம்பியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது கணக்கு குழு தலைவராக வந்து மக்களவை தலைவர் தேர்ந்தெடுப்பார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த பொது கணக்கு குழு தலைவராக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1967-68ஆம் ஆண்டில் முதன்முறையாக எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரை பொது கணக்கு குழு தலைவராக வந்து மக்களவைத் தலைவர் நியமித்தார். ஸோ இதுவரைக்கும் 1950 இருந்து 2018 ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது கணக்கு குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு ஆர்டிகல் 368 உட்பிரிவு 2 கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தின் ஈரவைகளும் கொண்டு வரலாம். ஒரு ஆர்டிகலை வந்து அமெண்ட் பண்றோம் அப்படின்னா, சட்ட திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் கொண்டு வர முடியும்? அதற்கான அதிகாரம் எந்த விதி வழங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 உட்பிரிவு 2 அதற்கான அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது. ஸோ ஆர்டிகல் 370 இது நமக்கு தெரியும். ஸோ ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருந்த ஒரு ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் 370. அதை நமக்கு 2019 வந்து பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை போல அதுவும் ஒரு இந்தியாவுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது தான். அதுக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு 2019 உடைச்சிட்டாங்க. ஓகேங்களா, அரசமைப்பு உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவது ஆகும். இந்திய அரசு
5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. சங்கரலிங்கனார் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு வந்து என்ன பெயர் இருந்தது, மதராஸ் மாகாணம் அப்படின்ற பெயர் இருந்தது. இந்த மதராஸ் அப்படின்ற பெயரை மாத்தி தமிழ்நாடு அப்படின்ற பெயரை வைக்கணும் அப்படின்ட்டு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் தான் இந்த சங்கரலிங்கனார். இந்த சங்கரலிங்கனார் பிறந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா 1895 விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு அப்படின்ற கிராமத்துல தான் இவர் பிறந்தார். ஓகேங்களா. ஸோ மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துல 1895 மண்மலைமேடு அப்படின்ற கிராமத்துல கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் சங்கரலிங்கனார். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1917 தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ அவருடைய 22ஆம் வயதுல தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி உப்பு சத்தியாகிரகத்துல காந்தியடிகள் கூட சேர்ந்து போராடுறாரு. ஓகேங்களா. 1930 காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் போராட்டத்தில் பங்கு பெற்றார். ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னதாக இவர் உண்ணாவிரதம் இறந்தது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னதாகவே பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் 1952 வந்து உண்ணாவிரதம் இறந்து பொறுப்பார். ஓகேங்களா. ஸோ அவர் எதற்காக உண்ணாவிரதம் இருந்தார்னு பாத்தீங்கன்னா மதராஸ் மாகாணம் அப்படின்றதுல இருந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பிரித்து அவங்களுக்குன்ற ஒரு மாநிலம், தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு மாநிலம் அமைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக உண்ணாவிரதம் இறந்தவர் தான் இந்த பொட்டி ஸ்ரீராமுலு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வந்தது. அதற்கப்புறம் தான் வந்து அதற்கான கமிட்டி ஃபார்ம் பண்ணி மாநில மறுசீரமைப்பு அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்து மாநிலங்கள்லாம் பிரிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து சங்கரலிங்கனார் வந்து மதராஸ் மாகாணம்ன்ற அப்படின்ற பெயரே இருக்கு அப்படிங்கும்போது இல்லை அதை மாற்றி தமிழ்நாடுன்ற பெயர் வைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு அவரும் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் இருந்து 76வது நாள்ல அவர் உயிர் திறக்கிறார். அவர் உயிர் துறந்ததுக்கு அப்புறமும் 13 ஆண்டுகள் கழித்து தான் வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் மாகாணம் மதராஸ் அப்படின்ற பெயரை மாற்றி தமிழ்நாடுன்ற பெயர் வைக்கப்படுது. ஓகேங்களா. யாருடைய ஆட்சியில் இருக்கும்போது, அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் தமிழ்நாடு அப்படின்ற பெயர் 1969 சூட்டப்படுகிறது. இவருடைய பொட்டி ஸ்ரீராமுலுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா மதராஸ் மாநிலத்தில் தெலுங்கு பேசும் மக்களை பிரிக்கிறது. அதே மாதிரி அதோடைய தலைநகராக வந்து பாத்தீங்கன்னா சென்னையை வைக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து ஆந்திராவுக்கு உங்களுக்கு அமராவதி தலைநகராக இருக்கு, தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் தலைநகராக இருக்கு. அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் தலைநகராக இருந்துச்சு. ஆனா அவரு கேட்டது வந்து பாத்தீங்கன்னா சென்னை தலைநகரா இருக்கணும், ஸோ தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பிரித்து அதை உருவாக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. அவர் ரெக்வஸ்ட்டை வந்து ஏத்துக்கல. அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் இருந்து அவரும் இறந்து போனார். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நடந்தது. ஸோ 1956 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் தொடங்கினார். பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 அன்று விருதுநகரில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இந்த உண்ணாவிரத போராட்டம் 75 நாட்களை கடந்தது. அதுக்கப்புறம் வந்து அவருடைய உடல் ரொம்ப நலிவுற்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதுரை, மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீங்க விட்டுருங்க அப்படின்னு கேட்டும் அதை வந்து அவர் ஏத்துக்கல. ஓகேங்களா. தொடர்ந்து அதற்காக வந்து அவர் உண்ணாவிரதம் இருந்து 1956 அக்டோபர் 13ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தின் 76ஆம் நாள் சங்கரலிங்கனார் உயிர் நீத்தார். ஸோ 1956 ஜூலை 27 இருந்து 1956 அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கார், 76 நாட்கள். ஸோ மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் ஜனவரி 14, 1969 ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காந்தி வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் சங்கரலிங்கனார் அவர்கள். தேர்வுக்குழு உங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வைங்களேன், அதோட சட்ட முன்வரை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு உறுப்பினரும், நாடாளுமன்றத்திற்குரிய எந்த ஒரு உறுப்பினரும் அது தேர்வுக்குழுடைய பார்வைக்கு அவங்களுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறதுக்கு கேட்கக்கூடிய அந்த தீர்மானத்தை கொண்டு வரதுக்கான ரைட்ஸ் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்குமே இருக்கு. ஓகேங்களா. தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருப்பார். இந்த தேர்வுக்குழு முறை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்ததுதான் இந்த தேர்வுக்குழு முறை அப்படின்றது. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும்.
தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும். ஓகேங்களா, அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கான மெஜாரிட்டி கிடைச்சதுன்னா அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு அப்படின்றது தேர்வுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும், அவங்களுடைய பரிசீலனைக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த சட்ட முன்வரைவை ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்துக்கு அவங்க கிட்ட கொண்டு போவாங்க. அந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னா அன்னைக்கு ஆஜராகக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஆஜராகக்கூடிய அந்த தேர்வுக்குழு உறுப்பினர்கள்ல 1/3 உறுப்பினராவது இருக்கணும். 1/3 உறுப்பினர் இருந்தாதான் அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும், அது தேர்வுக்குழுவுடைய பரிசீலனைக்கும் அனுப்பப்படும். ஓகேங்களா, சட்ட முன்வரைவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனில் அதற்கென ஒரு துணைக்குழுவை தேர்வுக்குழு அமைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த செயல்முறையில் ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை யார்கிட்ட கொண்டு போகலாம், மாநிலங்களவை தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்லலாம். யார் மாநிலங்களவை தலைவர்? துணை குடியரசுத் தலைவர் தான், அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்லலாம். அவருடைய முடிவு தான் இறுதியானது. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் போது, இப்போ மாநிலங்களவையில நிறைவேற்றி மக்களவையில அதை நிராகரிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆட்சேபனை எழுப்புறாங்க அப்படின்னா அப்படி எழுப்பி அந்த சட்ட முன்வரைவு அப்படின்றது 6 வாரத்திற்கு மேல் 1.5 மாசத்துக்கு மேல அது இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப யார் இன்வால்வ் ஆகணும்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இன்வால்வ் ஆவார். குடியரசுத் தலைவர் இன்வால்வ் ஆகி என்ன பண்ணுவாரு, அவைகளுடைய மாநிலங்களவை மக்களவையுடைய கூட்டத்தை கூட்டி அதற்கு தீர்வு காண்பார். ஸோ அந்த முன்வரைவு அமர்ந்துள்ள ஈரவைகளின் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும். ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய சட்ட முன்வரைவுக்கு தான், ஒரு இதுக்கும் பண முன்வரைவுக்கோ இல்லை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசமைப்பு திருத்த சட்டத்துக்கோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, அதற்கான வழிவகையை அரசமைப்பு செய்யல. ஓகேவா, அதில் அனுமதிக்கவில்லை. ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சது. புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னென்ன விஷயம் நம்ம சொல்லியிருந்தோமோ, அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம், அரசமைப்பு சட்ட உருவாக்கம், மதச்சார்பின்மை, இந்த பொது வாக்கெடுப்பு பற்றி பார்த்துருக்கோம் இந்த லெசனில். அரசமைப்புடைய மூல ஆதாரம் எந்தெந்த நாளில் இருந்து எடுத்திருக்காங்கன்றதை பார்த்துருக்கோம். குடியுரிமை பற்றி பார்த்துருக்கோம், அடிப்படை உரிமை பற்றி பார்த்துருக்கோம், அரசுக்கு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி பார்த்துருக்கோம், நீதி அமைப்பை பற்றி பார்த்துருக்கோம், தமிழக அரசால் இயற்றப்பட்ட அந்த முக்கிய சட்டங்கள் என்னென்னன்றதை பற்றி பார்த்துருக்கோம். சங்கரலிங்கனார் எப்படி உண்ணாவிரதம் இருந்து அந்த தமிழ்நாடு அப்படின்ற பேரை கொண்டு வரதுக்கு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்திய அரசமைப்பு சட்ட உறவுகளுடைய குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியுடைய தலைவர் BR அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகள் எது பின்பற்றப்படுகிறது? அமைச்சரவை உறுப்பினர்களில் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். கரெக்டு தான், அமைச்சரவை உறுப்பினர் எல்லாருமே MP தான். நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர், இதுவும் சரி. அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. அரசின் தலைவரால் அல்ல, அரசாங்கத்தின் தலைவரால். அரசின் தலைவர் என்பது நமக்கு குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் தான் பிரதமர். அப்போ 1, 2 மட்டும் கரெக்ட். அடுத்தது பாருங்க, அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க. மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? 1969. இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது? முகப்புரை. முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? இந்திய மக்களை குறிக்கிறது. ஏன்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை இந்திய மக்களாகிய நாம் நமக்கே அளித்துக் கொள்வதுதான். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இறையாண்மை, சமதர்மம். சமதர்மம் இதுல இருக்கக்கூடிய 2வது அடுத்து எழுத்தம்னாவே நமக்கு அடுத்தது கிடைச்சிடும். ஓகேங்களா, மத அப்படின்ற மாதிரி இல்லையா? அப்ப அடுத்தது என்ன? மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு. 32415. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. 238 பேர் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? நிதி ஆயோக். ஓகேங்களா, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதற்கு 5 ஆண்டு திட்டங்கள் அந்த இதுக்கு திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக். 2014
கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம். அடுத்தது இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் 9 டிசம்பர் 1946 முதல் அமர்வு, கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ஜனவரி 1950. ஸோ இந்த இதில் தான் தேசிய கீதம், தேசிய பாடல், அந்த அரசமைப்பு சட்டம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நடந்தது தான். மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவை மாநிலங்களவை என்றும் கீழவை மக்களவை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த டேஸ் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார். ஆர்டிகல் 333 பிரகாரம் ஒரு உறுப்பினரை வந்து நியமிப்பார். யாரு? ஆளுநர். ஓகேங்களா. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. கூற்று 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. கரெக்ட். 1976 கொண்டு வரப்பட்டது. குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுவது சரி. காரணம், அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுவும் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. கரெக்ட். இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. 106 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்ட். கூற்றும் காரணமும் சரியானவைகள். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் 12th இந்திய அரசமைப்பு லெசன் முடியுது. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.